ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பேஜில் புதுசாக க்ரோஷெட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதுதான் ட்ரெண்டிங்கில் நிறையா இருக்கிறனால ஐ சூஸ் தி க்ரோஷெட் டாபிக். இதில் வந்து நிறையா விதமானது இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லேருந்து போகலாம். பேசிக்ஸில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதை பற்றி தெரியணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, த்ரெட்ஸு, இது வந்து யானுன்னு சொல்லுவாங்க. இது வந்து உள்ளனில் செய்யப்பட்ட யான். இதுலேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. காட்டன் த்ரெட்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து அக்ரலிக் யான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம ஊரில் மேக்ஸிமம் கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இதுதான் கிடைக்கிது. இது வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. நீங்கள் இப்போ பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி அடுத்தவங்களுக்கு சேல்ஸ் பண்ணும்போது அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறையா காசு போட்டு பெரிய பெரிய டைப் ஆஃப் யான் அண்ட் மெட்டீரியல் வந்து நல்ல விதமாக வாங்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால இது சாதாரண உள்ளன் நூல் தான் அது. ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான பொருள். அதுக்கடுத்து என்ன வேணும் அப்படின்னா, சிசர் வேணும். அண்ட் தென் இதெல்லாம் வந்து க்ரோஷெட் ஹூக்ஸ். இதுலேயே நிறையா சைஸஸில் இருக்கும். ஸோ நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் மேக்ஸிமம் என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து 2. இப்போ நீங்கள் பிகினராக இருக்கிறனால கொஞ்சம் ஹூக் வந்து பெருசாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3.5 அந்த மாதிரி போகலாம். இப்போ இது ஹூக் சைஸ் வந்து 3, இது பார்த்தீங்கன்னா 4. உங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஸே தெரியும் பாருங்கள். இது 3, இது 4, அண்ட் இது வந்து 5. இதில் நிறைய பிராண்டெல்லாம் இருக்குது. அதுக்கடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா 3.5 தெரியுதா. இது வந்து கொஞ்சம் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போது கிரிப்பாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் வலிக்கும். ஸோ பிகினராக இருக்கவங்க நீங்கள் இந்த மாதிரி பின்னாடி கேப் இருக்கிறல வாங்கிக்கலாம். இது வந்து ரப்பரு, இது வந்து பிளாஸ்டிக். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து 2 அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க, 14 அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அது வாங்கிக்கலாம். இது வந்து 2, மேக்ஸிமம் வந்து 2.5, 3 அந்த மாதிரியில் போட்டிங்கன்னா பிகினராக இருக்கிறவங்களுக்கு அது யூஸ் ஆகும். இதுதான் வந்து இன்றைக்கி இதுதான் வந்து பேசிக். இது போக வந்து நீங்கள் போடும்போது நமக்கு ஏதாவது மறந்துடும், ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் தெரியறதுக்கு மார்க்கர்னு ஒன்று இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பேசிக். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.